ஹே, கதை கேட்க நீங்கள் வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ட்ராமாவோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயிருக்கு உயிராக காதலிச்ச காதலன் வந்துட்டு கண் எதிர்க்க சாக போகிறான். அது மட்டும் இல்லாமல் இவளோட உயிரை காப்பாற்றிட்டு தான் அவன் சாக போகிறான். அந்த நேரத்துக்கு கடைசியாக அவன் கேட்குற ஒரு விஷயத்த இவ செய்யறதுக்கு என்னென்னலாம் அசிங்கப்படுறா, அதுக்கப்புறமா வந்துட்டு என்ன மாதிரியான லைஃப்பில் அவளோட கஷ்டங்கள் வருது, அவமானம் வருது, அது எல்லாத்தையும் அவள் எந்த அளவுக்கு தாங்கிக்கிறா, கடைசியில் அவள் லைஃப் நல்லபடியாக ஆச்சா இல்லையா அப்படின்றது தான் ஸ்டோரி. ஸோ எப்பயும் சொல்கிறதா இப்பயும் சொல்கிறேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம எல்லாருமே வந்துட்டு ஒரு வருஷத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் கடவுளே இந்த வருஷம் நம்ம எல்லாருக்கும் நல்லா இருக்கணும்னு தான் வேண்டுவோம். ஸோ உங்கள் சார்பாகவும் என்னோட சார்பாகவும் நம்ம எல்லாருக்கும் சேர்த்து இந்த வருஷம் இல்லை வரப்போகிற எல்லா வருஷமும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ஸோ இப்போ வாங்க இன்னைக்கான வீடியோவை பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயின் வந்துட்டு வழியில் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கா. யாரை பார்த்துட்டு இருக்கான்னா, இவனோட பேர் வந்து யூஜ். அவன் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்கான். அவனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துடுது, மலை மேலேருந்து கீழே விழுந்துடுறான். அந்த டைமுக்கு அவனை காப்பாற்றினது ஹீரோயின் தான். ஹீரோயின் வந்து அவன் எவ்வளோ அசிங்கப்படுத்தினாலும் அவன் கூடியே தான் இருக்கா. அவனோட ஃப்ரெண்ட்ஸே சொல்கிறாங்க, நீ கொஞ்சமாச்சும் யோசித்து பார்த்துருக்கியா, நீ அவளை எவ்வளோ கஷ்டப்படுத்த முடியுமோ அவ்வளோ கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க, ஆனாலும் அவள் ஒரு நாளும் உன்னை விட்டு போகிறதில்ல. ஏன்னா அவள் வந்து உன்னை பயங்கரமாக லவ் பண்ணுறாடா. ஆனால் நீ எவ்வளோ ஒருத்தியை போய் லவ் பண்ணிகிட்டு இருக்க. அவள் வந்துட்டு உன்கிட்ட இதை செய்ய அதை செய்யன்னு உனக்கு 100 டாஸ்க்கு கொடுத்துருக்கா. அதெல்லாம் நீ பண்ணாதான் அவன் உன்னை லவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டா. இந்த மாதிரி ஒருத்தி வேணுமா இல்லை அந்த மாதிரி ஒருத்தி வேணுமா, ஏன் நீ முட்டாளா இருக்க அப்படின்னு சொல்றாங்க. இவன் இருக்கான் இல்லையா, இவனோட பேரு தான் யூஜ். இவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தான் இவனை செம்மையாக திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவன் வெண்டின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை 5 வருஷமாக லவ் பண்ணுறான். ஆனால் அந்த பொண்ணு பெருசாக இவனை கண்டுக்கிறதே இல்லை. உனக்கு நான் 100 டாஸ்க்கு கொடுப்பேன், அந்த டாஸ்க்கு எல்லாத்தையும் நீ செஞ்சு முடிச்சினா தான் நான் வந்துட்டு உனக்கு ஓகே சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதுக்காக இவரும் வந்து கஷ்டப்பட்டு அந்த 100 டாஸ்க்கு வந்து ஆல்மோஸ்ட் செஞ்சு முடிக்க போகிறாரு. இவனுங்க எல்லாம் இவ்வளோ திட்டின பிறகு கடைசியாக இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, எதுக்குடா இப்படி முட்டாள்தனமாக பேசிகிட்டு இருக்கீங்க, நான் பல வருஷமாக சின்ன வயசுலேருந்து வெண்டியை தான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இப்போ கிளாரா வந்துட்டா, அவள் என் கூடயே இருந்துட்டா, எனக்காக சில விஷயத்தெல்லாம் செஞ்சுட்டான்றதுக்காக நான் அவளை லவ் பண்ணிடணுமா என்ன? அதெல்லாம் முடியவே முடியாது. அவள் தான் என் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கான். நான் என்ன பண்ணாலும் சரி, அவளை எவ்வளோ அசிங்கப்படுத்தினாலும் சரி, அவள் என் பின்னாடி வந்துக்கிட்டு தான் இருப்பாள். அவள் எங்கேயும் போக மாட்டா என்னை விட்டுட்டு. எனக்கு அதை பற்றி கவலையும் கிடையாது. அதனால கண்டிப்பாக நான் அவளை லவ் மட்டும் பண்ண மாட்டேன், அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் இதை கேட்டுறா இல்லையா. அப்போ எல்லாரும் வெளியில் வந்து பார்க்குறானுங்க. ஆனால் ஹீரோயின் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. அடி பாவண்டா, அவ எல்லாத்தையும் கேட்டுட்டா போல, ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பான். தயவு செஞ்சு அவகிட்ட போய் பேசு அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லும் போது கூட, அவள் எங்கடா போகிறா, என்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப திமிரா சொல்கிறான். நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா, யூஜ் இருக்கான் இல்லையா, அவனுக்கு வந்துட்டு அசிஸ்டண்ட்டாக தான் 5 வருஷமாக வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கா. இப்போ போயிட்டு நான் இங்கேருந்து போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு, எல்லாமே முடிஞ்சிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போது இவன் இங்கே ஆஃபீஸ்க்கு வந்து ரெசிக்னேஷன் லெட்டருக்கு கொடுத்துட்டு கிளம்பிடுறா. உண்மைதான், எல்லாரும் சொல்கிற மாதிரி எனக்கு மான மரியாதை வெக்கம் சூடு சொரணை எதுவுமே இல்லை. இவ்வளோ நாளுமே வந்து அவனுக்காக நான் என்ன வேணும்னாலும் தான் செய்வேன், இப்போவும் தான் செய்வேன். அவன் உயிரை காப்பாற்றணுன்றதுக்காக கத்தி குத்து வாங்கியிருக்க. அவனுக்கு சடனாக கிட்னி ஃபெயிலியர் ஆனதுக்கு அப்புறம் என்னோட கிட்னியை கூட கொடுத்துருக்கேன். இன்னும் ஆனால் அது விஷயம் அவனுக்கு தெரியாமையே போயிடுச்சு. இதை பற்றியும் எனக்கு கவலை இல்லை. அவன் தான் எனக்கு முக்கியம். அவனுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அவன் என்னை எவ்வளோ அசிங்கப்படுத்தினாலும் கேவலப்படுத்தினாலும் எல்லாத்தையும் இவ்வளோ நாள் நான் பொறுத்துட்டு இருந்தேன். ஆனால் அது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைக்கிறா. நேராக கிளம்பி ஹீரோயின் வந்துட்டு ஒரு சமாதிக்கு போகிறா. அங்கே வந்து ஒரு பையனோட ஃபோட்டோ ஓட்டியிருக்கு. அவனோட பேர் வந்து ஹெக்டர். இவன் யார் அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயின் உயிருக்கு உயிராக சின்ன வயசுலேருந்து, அதுவும் ஸ்கூல் டேஸ்லேருந்து லவ் பண்ண பையன். இவ்வளோ நாளும் நீ என்னை கட்டி போட்டு வச்சுட்டு போயிட்ட, நீ நிம்மதியாக இருக்க, ஆனால் நான் அப்படி இல்லை. இப்போ நான் ஒன்று நெருங்கி வர வேண்டிய நாள் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் அப்பா அம்மா ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிற மாதிரி யாருமே கிடையாது. சின்ன வயசுலேருந்தே ஸ்கூலில் இருந்தே வந்து ஹெக்டர் கூட ஒன்றாவே படித்து ஸ்கூல் டேஸ்லேருந்தே லவ் பண்ண ஆரம்பித்து லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போ வந்து ஒரு நாள் 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, இவங்க 2 பேருமே ஜாலியாக விளையாடிக்கிட்டு நடு ரோட்டில் நடந்து போயிட்டுருக்காங்க.
அப்போ அதே நேரத்துக்கு வந்துட்டு ஒரு கார் வந்து இவங்க 2 பேரையும் முட்டை வருது. அப்போ ஹெக்டர் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினை பிடிச்சி தள்ளிட்டு அவன் மட்டும் அங்கேயே நின்றுட்டு இருக்கான். காரில் அடிபட்டு இருக்கான். அடிபட்டு கிடக்கிறவனை பார்த்து ஹீரோயின் கதறி அழுதுருக்கா. அப்போ அவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு பார்த்தா, நீ வாழணும், உனக்காக இல்லைனாலும் நீ எனக்காக வாழணும். அது மட்டும் இல்லை, எனக்கு கடைசியாக ஒரே ஒரு ஆசை இருக்குது, அதை நான் உன்கிட்ட கேட்க போகிறேன். என் தம்பிக்கும் எனக்கும் யாருமே கிடையாது. நான் இல்லை அப்படின்னா அவன் என்ன ஆவான்னு எனக்கு தெரியல. அவன் கொஞ்ச நாளுக்கு அவன் நல்லபடியாக ஆகிற வரைக்கும் அவன் கூடியே நீ இருக்கணும். அவனை நல்லபடியாக பார்த்துக்கணும். அவன் திமிர் பிடிச்சவன், கொஞ்சம் கோபக்காரன் தான், ஆனால் நல்லவன். தயவு செஞ்சு அவனை விட்டுட்டு மட்டும் போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே அவன் செத்துருக்கான் ஹீரோயின் கண் எதிர்க்க. ஸோ ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் செத்து போன காதலன் ஹெக்டருக்காக தான் வந்து ஹியூஜா அவள் பயங்கரமாக வந்து நல்லபடியாக பார்த்துக்கிறான். அவனுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறா. இவளுமே வந்து அவன் கொஞ்சம் பெட்டரான உடனே, அவன் வந்து ஓரளவு லைஃப்பில் செட்டில் ஆன உடனே அவனை விட்டுட்டு இறந்து போயிடணும், அப்போ தான் நம்ம ஹெக்டர் கூட போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு நம்பிக்கையில் வாழ்ந்துட்டு இருக்கா. 5 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ அவனுக்கு வந்துட்டு காதலும் சேர்ந்துருச்சு. அதனால கண்டிப்பாக இதுக்கப்புறம் நான் அவனுக்கு தேவைப்பட மாட்டேன். இப்போ நான் உன்னை தேடி வர வேண்டிய நேரம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ தான் கிளாராக்கு வந்துட்டு நம்ம யூஜியோட ஃப்ரெண்டுங்க கால் பண்ணுறாங்க, சீக்கிரமாக இங்கே வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அங்கே போய் பார்த்தா தான் என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தா, இவன் வந்து ரேஸ் ட்ராக் ஓட்ட போகிறான் போல். யார்? ஹியூஜ். அதுவும் எதுக்காக அப்படின்னு பார்த்தா, அந்த வெண்டி இருக்கா இல்லையா, அவன் லவ் பண்ணிட்டு இருக்க பொண்ணு, அவளோட ஆசையில் இதுவும் ஒன்று. எனக்கு வந்து அந்த மெடல் வேணும், அந்த மெடல் நீ வாங்கி கொடுத்த அப்படின்னா அதுக்கப்புறம் நான் உன்னை லவ் பண்ணுறதை பற்றி யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. அதனால இவன் வந்து கண்டிப்பாக ஓட்டியே ஆவேன் அப்படின்னு சொல்கிறான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறானுங்கன்னா, உனக்கு அந்த அளவுக்கு ட்ராக் ஓட்டுற அளவுலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறானுங்க. சான்ஸே இல்லைடா. இந்த விஷயத்த தெரிஞ்ச உடனே கிளாரா எவ்வளோ அளவுக்கு வேகமாக இங்கே வந்திருக்கா பார்த்தியா, அவள் உன்னை பயங்கரமாக லவ் பண்ணுறா, நீ எதுக்குடா அவளை கொஞ்சம் கூட யோசித்து பார்க்க மாட்டேற அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் கேட்கும் போது, யார் இவ என்னை பயங்கரமாக தான் லவ் பண்ணுறா, ஆனால் என் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கா இல்லையா, அந்த மாதிரி பொண்ணுங்கள்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறான். உடனே டக்குன்னு ஹீரோயின் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா, போட்டு இருந்த கோட்டை கழட்டிட்டு நேராக வந்து ஹியூஜ் கிட்ட போகிறா. என்ன ஆச்சு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அந்த ரேஸ் ட்ராக் ஓட்டுறதுக்கு ஒரு யூனிஃபார்ம் இருக்கும் இல்லையா, அதை வாங்கி அவள் போட்டுக்கிறா. ஏய் பைத்தியம், என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னும் போது, உனக்கு மெடல் தானே வேணும், அந்த மெடலை நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ காரை ஓட்ட போறா. அந்த டைமுக்கு இவன் விடுற மாதிரி இல்லை. இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து, இது பார், அவன் நல்ல கார் ஓட்டுவா, அவளுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்திடுறாங்க. அவ சொன்ன மாதிரி வந்துட்டு அந்த ரேஸ் ட்ராக்கை ஓட்டி வின்னும் பண்ணிடுறா. ஆனால் செம்ம ஃபாஸ்ட்டில் வந்ததுனால கண்ட்ரோலே இல்லாமல் கடைசி நேரத்தில் வந்து காரை எடுத்துகிட்டு போய் முட்டை விட்டுடுறா. நடக்க கூட முடியல. கஷ்டப்பட்டு வந்து அவள் வாங்கின மெடலை அவன் கிட்ட கொடுத்துட்டு அங்கேருந்து அவள் எதுவுமே பேசாமல் கிளம்பி போயிடுறா. மறுநாள் கண்ணை திறக்கிறவ ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கா. அவளுக்கு வந்து தலையிலலாம் நல்லா அடிபட்டுருச்சு போல. அப்போ இவன் தான் பக்கத்துலேயே இருக்கான். கிளாரா, உன்னோட உயிரை பற்றி நீ கொஞ்சமாச்சும் கவலைப்படுறியா இல்லையா? ஆனால் நீ என்னை பற்றி மட்டும்தான் கவலைப்படுறேன்னு எனக்கு தெரியுது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, நல்லாவே உனக்கு தெரியும், நான் வந்து வெண்டியை தான் லவ் பண்ணிகிட்ருக்கேன், உன்னை லவ் பண்ணலன்னு சொல்லிட்டு. நீ எவ்வளோ என்னை வந்துட்டு லவ் பண்ணாலும் சரி, என் பின்னாடியே சுற்றி உன் உயிரை கொடுத்தாலும் சரி, என்னோட காதல் மாறவே மாறாது அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகே, என்னதான் இருந்தாலும் நீ வந்து எனக்காக என் காதலுக்காக வந்துட்டு எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்திருக்க, இன்னைக்கு நான் உன் கூடியே இருந்து உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னும் போது ஹீரோயினுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. கரெக்டாக அதே நேரத்துக்கு வேண்டி கால் பண்ணுறா. கால் பண்ண உடனே, ஐயோ நான் கீழே விழுந்துட்டேன் தெரியுமா, எனக்கு கால் சுளுக்கு பிடிச்சிக்கிச்சு, சீக்கிரமாக வாங்க அப்படின்னு சொல்கிறா. உடனே ஹீரோயின், உனக்கு டைம் ஆச்சு கிளம்புறதுக்கு, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறா. ஆனால் அவனை போன்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறமா இவளை பார்த்துக்க யாருமே இல்லாமல் தனிமையில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. நர்ஸுக்கு குரல் கொடுத்து பார்க்குறா. பார்த்தா நர்ஸ் கூட யாருமே வரல. இவளை என்ன பண்ணுறான்னா, சரி வெளியில் போகலாம் அப்படின்னு வந்தா பக்கத்து ரூமில் தான் வந்துட்டு வெண்டி இருக்கா. வெறும் கால் சுளுக்குக்கு அங்கே உட்காந்துக்கிட்டு இவன் கொஞ்சிக்கிட்டு அவளுக்கு ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்கானா. அதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இதுக்கு மேலேயும் நம்ம ஹாஸ்பிட்டல்லே உட்காந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கிளம்புறா. அதே நேரத்துக்கு எதிரில் வந்து வேண்டி என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா, வேணும்னே கீழே விழுந்துட்டு ஐயோ அம்மா ஐயோ அம்மான்னு கத்த ஆரம்பிச்சிடுறா. அங்கே அவசர அவசரமாக வந்து யூஜ் வந்துட்டு அவளை பார்த்து, என்ன ஆச்சு அப்படின்னும் போது, நீங்கள் வந்துட்டு எவ்வளோ சொன்னாலும் என்னைய லவ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா, அதனால இவங்களுக்கு என்ன பிடிக்கல, அவனை இந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்படுத்துறியே அப்படின்னு சொல்லி என்னை திட்டி
பிடிச்சி கீழே தள்ளிட்டாங்க, எனக்கு கால் ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்றா. இவன் தான் பைத்தியமாச்சே, அவ எவ்வளவு சொன்னாலும் நம்ப மாட்டான். நான் அப்படியெல்லாம் பண்ணலன்னு சொன்னாலுமே உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணிருப்ப. நீ எத்தனை வாட்டி என் பின்னாடி சுத்தினாலும் நீ எனக்காக என்ன பண்ணாலும் சரி, நான் அவளை தான் லவ் பண்றேன். உண்மையாவே நான் அதை பண்ணல, அவ பொய் சொல்றான் அப்படின்னும் போது ஹீரோயினை பிடிச்சி கீழே ஒரு தள்ளுறான். பாவம் மலை மேல இருந்து விழுந்துட்டா இல்லையா, அதனால கண்டிப்பா அவளுக்கு கால் கையெல்லாம் உடஞ்சி போயிருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு அவன் தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். ஹீரோயின் சைலண்டா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. வீட்டுக்கு போனவ ஹெக்டர் கூட இருக்க போட்டோவெல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கா. சீக்கிரமே உன் கூட வந்துருவேன், இது எல்லாமே இன்னும் கொஞ்ச நாள் தான் அப்படின்னு நினைச்சுக்கிறா. அப்பதான் ஹீரோயினுக்கு மறுபடியும் ஒரு ஃபோன் கால் வருது. என்ன அப்படின்னு பார்த்தா, சீக்கிரமாவே வந்துட்டு இங்க நான் சொல்ற இடத்துக்கு நம்ம வெண்டிக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு வா அப்படின்னு கூப்பிடுறான். ஆல்ரெடி அவளுக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லை இல்லையா, இருந்தாலும் பயங்கரமா மழை கொட்டிட்டு இருக்கு, இவன் வான்னு கூப்பிடுறான். அதை பத்தியும் கவலைப்படாம ஹீரோயின் கிளம்பி போறா. ஒண்ணுமே இல்லை, ஆக்சுவலா வெண்டிக்கு வந்துட்டு ஒரு சந்தேகம் வந்திருக்கு. ஹீரோயின் இவனுக்காக சொல்ற எல்லா விஷயத்தையும் செய்வாளா அப்படின்னு சொல்லி அதை ட்ரை பண்றதுக்காக தான் இப்ப கொட்டுற மழையில சடனே வர சொல்லியிருக்காங்க. ஹீரோயினும் சொன்ன மாதிரி வாங்கிக்கிட்டு வந்துடுறான். ஆனா வந்து இவ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, ஐயோ எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லை, எனக்கு இந்த டேஸ்டே பிடிக்கல, அதனால வேற ஒரு ஃப்ளேவர் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றா. அங்க இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கே வந்து கடுப்பாவது இவ பண்றது. ஆனா அவ எதுவுமே பேசாம மறுபடியும் சைலண்டா கிளம்பி போறா. கிட்டத்தட்ட கொட்டுற மழையில ஹீரோயினும் 10-15 வாட்டி போயிட்டு வந்துடுறா. எல்லாத்தையுமே பிடிக்கல திருப்பி போ அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. கடைசியா ஹீரோயின் வந்து நிற்கும் போது அவளுக்கு கை கால் எல்லாம் உதறல் எடுத்துடுது. ஏன்னா மழையில அத்தனை வாட்டி போயிட்டு வந்ததுல கடைசியா இதையும் சாப்பிட்டு பார்த்துட்டு, பரவாயில்ல இந்த டேஸ்ட் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு, ஆனா எனக்கு இன்னொரு விஷயம் பண்ணணும். இங்க டேபிள்ல இருக்க மொத்த ட்ரிங்கையும் வந்துட்டு நீ குடிச்சு முடிச்சுட்ட அப்படின்னா நான் கண்டிப்பா இவனை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றா. ஃப்ரெண்ட்ஸுக்கே கோவம் வந்துடுது. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. நீ என்ன பச்சை குழந்தையா என்ன, இஷ்டத்துக்கு இதை பண்ணு அதை பண்ணுன்னு நீ வந்து ஆர்டர் போட்டுக்கிட்டே இருப்ப, இவங்க செய்யணுமா அப்படின்னு சொல்லி கோவப்படுறான். உடனே வந்து அவ, நான் அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை, அப்பனா வந்துட்டு இதை வந்து யூஸ் கூட குடிக்கட்டும் அப்படின்னு சொல்றா. ஆனா ஆக்சுவலா அவனுக்கு இப்பதான் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அவன் வந்து குடிக்கவே கூடாது, ஒரு சொட்டு கூட குடிக்க கூடாது. நான் என்னோட லவ்வை ப்ரூவ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்ல கேட்காம அவன் என்ன பண்ணுறான்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு கப்பை எடுத்து குடிச்சிடுறான். ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் செம்ம ஆத்திரம், இவன்லாம் திருந்தவே மாட்டான் அப்படின்னு. ஆனால் ஹீரோயின் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா அவன் கையில் இருக்க கப்பை பிடுங்கிடுறா. இதுக்கு மேலே நீ ஒரு சொட்டு கூட குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உனக்காக இது எல்லாத்தையுமே நானே குடிக்கிறேன் அப்படின்னு குடிக்க ஆரம்பிக்கிறா. உண்மைதான் போல இருக்கே, அவனுக்காக நீ என்ன வேணாலும் செய்வ போல அப்படின்னு சொல்லி இவன் நக்கல் அடிச்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோன்னு குடிக்க ஆரம்பிச்சிடறா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இதெல்லாம் பார்க்கவே முடியல, அட போங்கடா நீங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்கெல்லாம் அங்கேருந்து கிளம்பியே போயிடுறானுங்க. இவன் வந்துட்டு ஹியூஜ் அப்படியே வாயை பொழந்துதான் ஹீரோயினை பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயின் பார்த்தா அங்கே இருக்க எல்லா ட்ரிங்கையுமே குடிச்சிடுறா. அவளால் முடியாம அப்படியே தலை சுற்றி கீழே உட்காந்துடுறா. அவகிட்ட வந்துட்டு பத்திரமா வேண்டிய கொண்டு போய் விட்டுட்டு வா அப்படின்னு சொல்றான். இவளை கொடையில வந்துட்டு நினையாம பத்திரமா இவன் நினைஞ்சுக்கிட்டு கூட்டிட்டு போனா இவ மறுபடியும் ஒரு பிளானை பண்ணிட்டா. வேணும்னே இவ என்ன பண்றான்னா இவளாவே வந்துட்டு அங்க தண்ணி இருக்கு, அந்த தண்ணியில விழுந்துடுறா. விழுந்த உடனே அவன் எதிர்க்க வந்து ஹீரோயின் தான் தள்ளி விட்ட மாதிரி ஒரு சீனையும் கிரியேட் பண்ணிடுறா. இதை பார்த்தவன் தெளிவா வந்து ஹீரோயின் தான் தள்ளி விட்டுட்டா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு செம்மையா டென்ஷன் ஆயிடான். ஏற்கனவே நான் உன்கிட்ட சொல்லிட்டேன், அவதான் எனக்கு எல்லாமே அவளை தொடர வேலையை வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு, உனக்கு என்ன தைரியம் தான் இந்த மாதிரி பண்ணிருப்ப அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கழுத்தை பிடிச்சு நரிக்கிறான். அவன் நான் பண்ணவே இல்லை அப்படின்னு கதறா. அப்படியே ஹீரோனை தூக்கி தண்ணியில போட்டுட்டு இன்னைக்கு நைட்டு போற அவன் கொட்டுற மழையில அவ தண்ணியிலேயே தான் இருக்கணும் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வெண்டியை தூக்கிட்டு அங்க இருந்து போயிடுறான். மறுநாள் காலையில் பார்த்தா அவளுக்கு பயங்கரமாக ஜுரம் அடிச்சுட்டு இருக்கு ஹீரோயினுக்கு. ஹீரோயினை வந்து இவனோட வீட்லேயே தான் தூங்க வச்சிருக்கான் போல. எதனால நீ நான் சொல்றதையே புரிஞ்சுக்க மாட்ற, நான் எத்தனை வாட்டி உனக்கு சொல்கிறேன் அவகிட்ட அந்த மாதிரி நடந்துக்காதுன்னு, அவளை எதுக்காக நீ கஷ்டப்படுத்துற, அதனால தான் நான் உன்கிட்ட இந்த அளவுக்கு நடந்துக்கிற மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்லி அப்பவும் ஹீரோயின் மேலே கோவம் தான் பட்டுட்டு இருக்கான். இது பாரு, அதை பற்றிலாம் எனக்கு கவலையே இல்லை அப்படின்னு சொல்லிடுறா ஹீரோயின். ஏன்னா நான் அதை பண்ணலை அப்படின்னு சொன்னாலும் இவன் நம்புற மாதிரி இல்லை. நீ பேசினதே தான் பேசிட்டு இருக்க போற. இன்னும் 2-3 நாள்ல வந்துட்டு அவனோட பர்த்டே வருது. வெண்டிக்கு வந்து பர்த்டேவை கிராண்டா செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசை. அதனால நான் இதுல வந்து அவளுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் பிடிக்காது அப்படின்ற மொத்த டீட்டெயில்ஸும் வச்சிருக்கேன். ஸோ பார்ட்டியே செம்மையா இருக்கணும், அப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் நம்ம பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினியே அது எல்லாத்தையுமே பண்ண சொல்லிட்டு போறான்.
அப்ப ஹீரோயினோட மொபைல் வந்து கீழே விழுது. அந்த மொபைலை எடுத்து பார்க்கும்போது அவ வந்துட்டு அவளோட ஸ்கிரீன்ல ஒரு போட்டோ வச்சிருக்கா. என்னன்னா இவளும் ஹெக்டரும் இருக்கா மாதிரியான போட்டோ. அதை பார்த்த உடனே இவன் என்ன நினைச்சுக்கிறான்னா, இது என்னோட போட்டோ, இது என்னோட ஸ்கூல் யூனிஃபார்ம், உனக்கு எப்படி என் போட்டோ கிடைச்சது, எதுக்காக இதை இப்படி எடிட் பண்ணி வச்சிருக்க, உனக்கு வெக்கமா இல்லை அப்படின்னு சொல்லி இவன் மேல கோவப்படுறான். ஆனா அது அவன் இல்லை அப்படின்றது அவனுக்கு புரியல. ஹீரோயின் அப்படியே பார்த்துட்டு மாயிடுறா. டக்குன்னு அவன் கையில் இருக்க மொபைலை போடுங்கிட்டு இது நீ கிடையாது, நீ தப்பாக நினச்சிக்கிட்ட அப்படின்னு சொல்கிறான். அவன் வந்துட்டு அப்படியே பெருமையாக, ஆமாம் இவர் நம்மளையே தான் லவ் பண்ணி சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருப்பா, அதனால தான் இவ வந்துட்டு இந்த மாதிரிலாம் நம்ம ஃபோட்டோலாம் எடிட் பண்ணி வைக்கிறா போலன்னு நினச்சிக்கிறான். அவளோட பர்த்டேவும் வந்துடுது. நல்லா கிராண்டாகவே ஹீரோயின் ஃபுல்லாக சூப்பராக ரெடி பண்ணிடுறா பார்ட்டியை. இவன் ஹியூஜோ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, நல்லாவே பார்ட்டியெல்லாம் ரெடி பண்ணியிருக்க, குட் ஜாப், உனக்கு என்ன வேணுமோ கேளு அப்படின்னு சொல்லும் போது கரெக்டாக அதே நேரத்துக்கு வேண்டி என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, மூச்சு விட முடியல, எனக்கு மூச்சு முட்டுது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கதறிக்கிட்டு இருக்கா. அப்படியே மூச்சு திணறி கீழே விழறவ கிளாஸ் உடைஞ்சு காலில் குத்திய, காலில் வர அடிபட்டுருது. அவளுக்கு அலறி அடிச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு ஓடுறான். யாருக்குமே ஒண்ணுமே புரியல, என்னடா நடக்குதுன்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. அவ பிளட் பூராவும் வந்து அலர்ஜி ஆயிடுச்சு, அதனால நம்ம ஃப்ரெஷ்ஷான பிளட் கொஞ்சம் ஏற்றி ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து இவனும் யூஜும் உடனே நான் பிளட் கொடுக்குறேன்னு சொல்றான். ஆனா அதுக்கு முன்னாடியே ஹீரோயின் வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி உட்காந்துடுறா. இவ தான் வந்துட்டு ஒரு வாரமாவே பயங்கர ஜுரத்துல இருக்கா இல்லையா, அப்பவுமே பிளட் கொடுத்துக்கிட்டே இருக்கா. அவளுக்கு தலையெல்லாம் சுத்துது, கொஞ்ச நேரத்திலேயே அங்கேயே மயங்கிடுறா. அதோட கண்ணு முழிச்சு பாக்குறப்போ அவ பார்த்தா வந்து அந்த பார்ட்டி நடந்த இடத்துல இருக்கா, கட்டி போட்டு வச்சிருக்காங்க. என்னன்னே புரியல. அந்த கேக்ல வந்து ஆல்மண்ட், அதான் பாதாம் இருந்துச்சாமா. அந்த பாதாம் வந்து இவளுக்கு அலர்ஜின்னு சொல்லி ஆல்ரெடி இவன் எழுதி கொடுத்துருந்தானா. ஹீரோயின் பதறா, இல்ல இல்ல நான் வந்துட்டு கேக்ல கொஞ்சம் கூட பாதாமே மிக்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்றான். மிக்ஸ் பண்ணாம எப்படி இருந்திருக்கும், நீ எல்லாமே வேணும் தான் பண்ற, அதாவது நான் வந்து அவளை லவ் பண்றேன், நான் உன்னை லவ் பண்ணலன்னு சொல்லி பொறாமையில அவளை நீ கொல்ல பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேல பழி போடுறான். அந்த மொத்த கேக்கையும் அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க. இவ தான் வந்து மொத்தத்தையும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி மொத்த கேக்கையும் சாப்பிட வைக்கிறாங்க. ஹீரோயினும் எவ்வளோ அளவுக்கு சொல்லி பார்க்குறா, நான் இதை பண்ணலை, இது எல்லாமே அவளோட பிளானு தான் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவன் கொஞ்சமும் வந்து கேட்கறதுக்கு தயாராகவே இல்லை. அங்கே இருக்க மொத்த கேக்கையும் வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஹீரோயினை சாப்பிட வைக்கிறாங்க. இது எல்லாமே வந்து இந்த வெண்டியோட பிளான் தான். வெண்டிக்கு வந்து ஆல்மண்ட், அதாவது பாதாம் வந்து அலர்ஜி எல்லாம் கிடையாது, நம்ம ஹீரோயினுக்கு தான் அலர்ஜி. அதை தெரிஞ்சவ வேணும்னு இந்த பிளான் பண்ணியிருக்கா. ஹீரோயின் அப்படியே அங்க மயங்கி விழறா. இப்பதான் ஹெக்டரை பத்தி ஹீரோயின் யோசிக்கிறா. அவளுக்காக வந்து அவ கூட அவளோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுது. இவளுக்கு எதனா அடிபட்டுச்சுன்னா அவன் துடிச்சு போறது, அதை எல்லாத்தையும் யோசித்து பாக்குறா. அவ அப்படியே மயக்கத்துல கிடக்குறா. அவளை இழுத்துட்டு வந்து கரெக்டா வெண்டியோட காலடியில போட்டுட்டு, மரியாதையா நீ வந்து அவகிட்ட சாரி சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் அரை மயக்கத்திலேயே சாரி சொல்றா. ஐயோ எனக்கு அவளை பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி இவ சீனை போடுறாளா. பாத்தியா வெண்டி எவ்வளோ நல்லவளா இருக்கா பார், நீ அவளை அவ்வளோ கஷ்டப்படுத்தியும் அவ உனக்காக வந்து பரிதாபப்படுறா அப்படின்னு பேசுறான் இவன். அதோட கரெக்டாக 1 வீக் கழிச்சு இவன் வந்துட்டு அவ வெண்டி ஏதோ ஒரு டாஸ்க்கு சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணுறதுக்காக எங்கேயோ மலை மேலே போயிருக்கான். ஆனால் அங்கே நிலச்சரிவாயி அங்கேயே அவன் விழுந்துட்டு இருக்கான் பள்ளத்தில். அங்கே இருக்க எல்லாமே ரெஸ்கியூ டீமில் வந்து அவனை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிற எந்த விஷயத்தையும் கேட்காம இவ என்ன பண்ணுறான்னா கயிறை கட்டி அப்படியே வேகமாக போய் குதிச்சிடுறா. அவனை கஷ்டப்பட்டு காப்பாற்றி இவளுக்கு எக்கச்சக்க அடிபட்டுருது. அப்பவும் அவனுக்கு அந்த கயிறை கட்டி அவனை தூக்க சொல்றா. அவனை மேலே தூக்கிடுறாங்க. மறுபடியும் அவங்க கயிறு போடலாம் அப்படின்னு பாக்குறதுக்குள்ள மறுபடியும் ஒரு நிலச்சரிவு ஆயிடுது. அதோட 2 நாள் கழிச்சு தான் வந்துட்டு ஹீரோயின் கண்ணை முழிக்கிறா. பார்த்தா அவளை எடுக்கிறதுக்கே வந்து 48 மணி நேரத்துக்கிட்ட ஆயிடுச்சான். இவ வந்த உடனே நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துக்காதீங்கன்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஓகே, யூஜ் எப்படி இருக்கான் அப்படின்னு தான் கேட்குறா. எழுந்த உடனே அவர் நல்லா இருக்காரு, அவருக்கு வந்து பெருசான அடியெல்லாம் இல்லை, உங்களுக்கு தான் அதிக அடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்போதான் நம்ம பார்த்த ஃபர்ஸ்ட் சீனுங்க. இதுக்காக தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, நீ முட்டாள்தனம் பண்ணிட்ட, அவள் இந்த டாஸ்க்கு கொடுத்தா அந்த டாஸ்க்கை கொடுத்தான்னு சொல்லிட்டு நீ உன்னோட உயிரை பற்றி கூட கவலைப்படாமல் நீ போய் மாட்டிக்கிட்ட. ஆனால் அவளோட உயிரை கொஞ்சம் கூட யோசிக்காம உன்னை காப்பாத்தினா. ஆனால் வந்து வெண்டி என்ன பண்ணா, இப்போ வரைக்குமா உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கவலையும் படலை, வந்து பார்க்கவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் முதல்ல நடந்திருக்கோம் இல்லையா, ஹீரோயின் வந்து எல்லாத்தையும் கேட்டுடுவா, அங்கேருந்து கிளம்பி போயிடுவா. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இவங்கிட்ட அவகிட்ட போய் பேசுன்னெல்லாம் சொல்லுவாங்க. இவன் வந்து இல்லாத சீனெல்லாம் போட்டிருப்பான் இல்லையா, அந்த சீனெல்லாம் வருது. ஹீரோயினுக்கு கொஞ்ச நேரத்திலேயே வந்து ஹியூஜ் கிட்ட இருந்து மெசேஜ் வருது. என்ன அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு நைட்டு ஏலம் நடக்க போகுது, அந்த ஏலத்துக்கு டைமுக்கு வந்துரு அப்படின்னு சொல்றான்.
ஹீரோயினும் அந்த இடத்துக்கு போயிடுறா. அங்க போனதுக்கு அப்புறம் தான் இந்த வெண்டி என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு இந்த இடத்துல நம்ம ஏலத்துல எதை விட போறோம் தெரியுமா, கிளாராவை தான் அப்படின்னு சொல்றா. அதை கேட்ட உடனே யூஜிக்கே வந்துட்டு கொஞ்சம் கடுப்பாயிடுது. இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லும் போது உடனே கிளாரா வந்துட்டு, ஐயோ அப்பனா நீ என் மேல கோவப்படுறியா, எனக்காக இதெல்லாம் நீ பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லி சீனை போடுறா. ஆனா ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, இவங்க 2 பேரும் பேசிக்கிறத கண்டுக்கவே இல்லை. நேரா போயிட்டு அங்க ஏலம் நடக்கிற இடத்துல டேபிள்ல போய் உட்காந்துடுறா. அவன் ஏலத்துக்கு இஷ்டத்துக்கு அவன் ஒரு ரேட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். லாஸ்டா ஃபைனலா ஹீரோயினும் வந்துட்டு ஒருத்தன் கூட அன்னைக்கு நைட்டு தங்குறதுக்காக அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. இவனுக்கு ஹியூஜுக்கு இதெல்லாம் பார்க்கும் போது செமையா டென்ஷன் ஆகுது. இவ இப்படி போறா, நமக்காக இவ என்ன வேணா செய்வாளா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். எவனோ ஒருத்தனுக்காக என்ன வேணா பண்ணலாமா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோயின் என்ன பண்றான்னா, பாட்டில் எடுத்து அவன் மண்டையிலேயே ஒன்று வைக்கிறா. அவன் அவ்வளோதான் அங்கேயே சுருண்டுறான். ஆளை விட்டா போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு தலை தெறிக்க அங்கிருந்து ஹீரோயினும் தப்பிச்சு ஓடி வந்துடுறா. இப்பதான் ஹீரோயின் வந்துட்டு பழைய விஷயத்த நினைச்சு பாக்குறா. என்ன அப்படின்னு பார்த்தா, சின்ன வயசுல ஸ்கூலுக்கு போகும்போது இவகிட்ட வந்து சில பசங்கள்லாம் தப்பா நடந்துப்பாங்க. அந்த டைமுக்கு ஹெக்டர் தான் அந்த இடத்துக்கு வந்து ஹீரோயினை காப்பாத்திருப்பான். இப்ப மட்டும் அவன் இருந்திருந்தானா நமக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கஷ்டமா தானே இருக்கும். அவ அதுதான் ஃபீல் பண்றா. இப்பதான் இவன் வந்து ஹீரோயினை தேடிக்கிட்டு இந்த இடத்துக்கு வரான். வந்தா இங்க ஓரமா உட்காந்து ஹீரோயின் அழுதுகிட்டு இருக்கா. இவன் வந்த உடனேயே இவளுக்கு இப்பதானே ஹெக்டரை பத்தி நினைச்சுக்கிட்டு இருந்தா, அதனால ஹெக்டர் மாதிரி தெரியறான். இவன் அவன் கலங்கி போய் அழுதுகிட்டு இருந்தவ ஏறி இவன் மேலேயே உட்காந்துக்கிறா. பயங்கரமா கதறி அழுதுகிட்டு இருக்கா. என்ன பண்ற நீ, இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட நடந்துக்காதுன்னு எத்தனை வாட்டி தான் நான் சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விடுறான். நான் ஒன்னும் உன் மேல அக்கறையிலலாம் உன்னை தேடிக்கிட்டு வரல. ஆக்சுவலி நாங்க 2 பேரும் கப்பல் ஆயிட்டோம். அதனால எல்லாருக்கும் நாளைக்கு பார்ட்டி கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். அந்த பார்ட்டிக்கு நீ வந்துரு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின், நான் வருவேனான்னு தெரியாது அப்படின்னு சொல்றா. நான் உனக்கு கிடைக்கலன்ற விரக்தியில இப்படி எல்லாம் தான் பேசிக்கிட்டு தெரிவேன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ வருவனும் எனக்கு தெரியும் அப்படின்னுட்டு அங்க இருந்து போயிடுறான். மறுநாள் ஹீரோயின் வந்துட்டு எங்க போய் உட்காந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா ஹெக்டரோட சமாதியான்ட்டு தான் இருக்கா. இன்னைக்கு நான் உன்னை தேடி வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. எங்க இருக்க, பார்ட்டிக்கு டைம் வச்சு சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்புறான். நான் என்னோட லவ்வரை தேடி போறேன், இதுக்கப்புறம் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி இவ ரிப்ளைவும் பண்ணிடுறா. ரிப்ளை பண்ண அடுத்த செகண்டே வந்து பிரிட்ஜ் மேல இருந்து ரொம்ப சந்தோஷமா சிரிச்சபடி குதிச்சிடுறா தண்ணில. இங்க மெசேஜை பார்த்தவன் செம்ம கடுப்புல உட்காந்துக்கிட்டு இருக்கான் ஹீரோயின் வரலன்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஆச்சரியம் தாங்க முடியல. என்னது, நீ வர சொல்லி அவள் வரலையா, அவளோட லவ்வரை தேடி போகிறேன்னு சொன்னாளா, அப்போனா அவள் வந்துட்டு உன்னை விட்டுட்டாளா, உன்னை மறந்துட்டாளா அப்படின்னு இவனுங்க கேள்வி கேட்குறானுங்க. அதெல்லாமே இவனுக்கு செம்ம கடுப்பாகுது. அப்போ தான் ஒருத்தனும் என்ன சொல்கிறானுங்க அப்படின்னா, நானும் அவளை அப்போனா ட்ரை பண்ணலாம், எனக்கு ஒரு சான்ஸ் இருக்குது, ஃபர்ஸ்ட் டைம் அவளை பார்த்ததுலேருந்தே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறானுங்க எல்லாருமே. இவனுக்கு அதெல்லாம் கேட்கும் போது செம்மையாக கடுப்பாகுது. அதுக்கு ஒருத்தன் சொல்கிறான், இந்த மாதிரி பொண்ணெல்லாம் என் லைஃப்பில் கிடச்சிருந்தானா எந்த காரணத்துக்கு ஒன்றும் அவளை விட்டே கொடுத்துருக்க மாட்டேன். இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனம் நீ பண்ணிட்ட, ஆனால் அது எங்களுக்கு நல்லதா போச்சு. நாங்கள் எல்லாருமே ட்ரை பண்ண போகிறோம், எங்களுக்கு யாருக்கு லக்கு இருக்கோ நாங்கள் வந்து அவளை லவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்கும் போது இவனுக்கு வயிறு எரியுது. அப்போவும் இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, இவ வந்துட்டு சும்மா இதெல்லாம் சீனை போட்டுக்கிட்டு இருக்கா, நான் வந்து அவளை பற்றி யோசிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி இதெல்லாம் பண்ணுறா. மற்றபடி நீ வேணா பாரு, இந்த மெசேஜை அனுப்பி 1 ஹவரில் தானா அவளே இங்கே வருவா அப்படின்னு சொல்கிறான். எல்லாரும் வாசலையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக கதவும் திறக்குது. வந்துட்டா அப்படின்னு நினைக்கும் போது பார்த்தா அங்கே வேலை செய்கிற லேடி தான் வராங்க. ஒரு வேலை உண்மையாகவே அவள் வரப்போகிறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் யோசிக்கும் போது இவன் என்ன சொல்கிறான்னா, நானும் அவளுக்கு கால்லாம் பண்ண மாட்டேன், அவளாம் என்ன தேடி வருவா, எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறான். மறுநாள் ஆஃபீஸ்க்கு அவன் போகும்போது பார்த்தா அவனோட பிளேஸில் காஃபி எல்லாம் இருக்குது. பார்த்தியா வந்துட்டா, அவளால் என்னை விட்டுட்டு இருக்க முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது, வேற ஒரு பொண்ணை வந்து அசிஸ்டண்ட்டாக அவள் ட்ரெயின் பண்ணி தான் இங்கே வேலையில் வச்சுட்டு போயிருக்கா. அது மட்டும் இல்லாமல் ரெசிக்னேஷன் லெட்டரை வந்து அவள் 1 இயருக்கு முன்னாடியே இவன் கிட்ட சைனும் வாங்கிட்டா. இவனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. லெட்டரில் சைன் பண்ணும் போது கூட இவன் என்ன பண்ணியிருக்கான்னா, வெண்டி கிட்ட கார்டில் போட்டுக்கிட்டே வந்துட்டு சைன் பண்ணியிருக்கான். அதனால தான் அது என்னன்னு கூட இவனுக்கு தெரியல. ஸோ 1 இயராக அசிஸ்டண்ட்டை இவ வந்து ட்ரெயின் பண்ணி வச்சுட்டு தான் இங்கேருந்து கிளம்பியிருக்கா. இப்போ தான் இவனுக்கு புரியுது, அப்போனா இந்த நாள் அவள் வந்து வேலையை ரிசைன் பண்ணணும் அப்படின்றது 1 இயருக்கு முன்னாடியே அவள் பிளான் பண்ணிட்டாளா அப்படின்றது. அப்போனா இது சடனாக இவ இப்போதைக்கு கோவப்பட்டு பிளான் பண்ணலை, 1 இயராக பிளான் பண்ணியிருக்கான். சரி ஓகே, எவ்வளோ நாளுக்கு தான் அவள் தாக்கு பிடிக்கிறான்னு நானும் பார்க்குறேன், ஆனால் நானாக வந்து அவளை வர சொல்ல மாட்டேன், அவளாக வருவா அப்படின்னு நினைக்கிறான்.
இவனை தேடி வெண்டி வந்துட்டு ஆஃபீஸ்க்கே வரா. அவ என்ன சொல்றா அப்படின்னா, நம்ம தான் கப்பல் ஆயிட்டோம் இல்லையா, இதுக்கப்புறம் நம்ம ஒன்னாவே வாழலாம், லிவின்ல இருக்கலாம் அப்படின்னு சொல்றா. இவனுமே அதுவும் கரெக்டு தான், நம்ம இவ்வளோ தானே லவ் பண்றோம், நம்ம ஏன் அவளை நினைச்சு அவ்வளோ ஃபீல் பண்ணணும், நம்ம மூவ் ஆன் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா அவன் என்ன நினைச்சாலும் வந்துட்டு அவனோட மைண்ட் பூராவும் வந்து ஹீரோயினை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கு. எங்கன்னா டின்னருக்கு வெளியில போனா கூட இவ என்ன பண்றா வெண்டினா, இவனுக்கு பிடிக்காத விஷயம், இவனுக்கு அலர்ஜியான விஷயம் அப்படின்னு எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி வைக்கிறா. இவனை பத்தி எந்த ஒரு விஷயமும் இவளுக்கு தெரியவே இல்லை. ஆனா ஹீரோயின் அப்படி கிடையாது. எது வந்து இவனுக்கு ஒத்துக்காது, எதெல்லாம் இவன் சாப்பிட மாட்டான், எதெல்லாம் அலர்ஜி அப்படின்னு சொல்லி பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ஆர்டர் பண்ணுவா. முழுசா சாப்பிடாம கூட எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெண்டி அங்கேயே விட்டுட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இவளுக்கு செம்ம எரிச்சல். அவ இருந்தாலும் நமக்கு ரோதனையா இருக்கு, இல்லைனாலும் ரோதனையா இருக்கேன்னு பாக்குறா. இப்பெல்லாம் வெண்டியை வந்து இவனே ரொம்ப அவாய்ட் பண்றான். இவளும் வந்துட்டு அவனுக்கு பிடிச்ச விஷயத்தெல்லாம் எவ்வளவோ ட்ரை பண்றா, சமைச்சே எடுத்துட்டு வரா, வாங்கிட்டு வரா. ஆனா இவன் ஹீரோயின் ஞாபகமாவே இருக்கான். இவளும் பார்த்து பார்த்து டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிச்சிடா. எவ்வளோ ஒருத்திக்காக நீ வந்து என்கிட்ட இப்படி நடந்துக்கிற, இவ்வளோ நாளாக நீ தான் என் பின்னாடி சுற்றி சுற்றி வந்த, நான் வந்து இப்போ லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் நீ என்ன அவாய்ட் பண்ணுற, இது எனக்கு கொஞ்சமாக பிடிக்கல அப்படின்னு கத்துறா. நேரில் ஒரு நாள் கூட ஹீரோயின் கிட்ட சிரிக்காதவன் இப்போ இல்லாத இடத்தெல்லாம் பார்த்து அவள் இருக்கிற மாதிரி கற்பனையில் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். பாவம் பைத்தியமாயிட்டான் போல. ஒரு மாதம் ஆயிடுது. இப்போ இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயினை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறான். அவள் தங்கி இருந்த இடத்துல வந்துட்டு ஒரு மாதமா அவள் வரவே இல்லை, என்ன ஆச்சுன்னு தெரியல, எந்த சிசிடிவி கேமராலையும் அவள் வந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக அப்போ வந்து வேண்டி என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா அவள் வந்து ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறா. ஆனால் இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா அவளை வந்துட்டு இவன் அவாய்ட் பண்ணுறான். பயங்கரமாக வந்து இப்போ இவளை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இவளுக்கும் தேவைதான். எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்துடுறான். ஆனால் மொபைலை மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லி எடுக்கிறதுக்காக உள்ளே போகிறான். அப்போ இவ வந்து இவ ஃப்ரெண்டு கிட்ட வந்து ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கா. ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கும்போது இவ என்னென்னலாம் பித்தலாட்டம் பண்ணாலோ எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கா. அவள் கிளாரா இருந்த வரைக்கும் எனக்கு ரோதனை, இப்போ இல்லாமல் இருக்கா. அவளை எப்படியோ கஷ்டப்பட்டு நான் துரத்தி விட்டேன், பொய்யா அலர்ஜி எனக்கு ஆயிடுச்சு, அது இதுன்னு எவ்வளோ சீனை போட்டேன், தண்ணியில் தள்ளி விட்டான்னு போய் சொன்னேன். அப்போ எல்லாம் வந்து இவன் அவளை தான் வந்து திட்டினா, அவளை கொடுமைப்படுத்தினான். ஆனால் இப்போ அவள் இல்லாத நேரத்தில் என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான், இப்போ என்ன மாதிரி இவன் கிட்ட பிளான் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கா. அது எல்லாத்தையும் இவன் கேட்டுடுறான். அடி பாவி, அப்பனா அவள் வந்து உன்னை எதுவுமே பண்ணலை, எல்லாமே வந்து நீ அவளை டார்கெட் பண்ணி அந்த மாதிரி தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்குறான். இவ பயந்து போயிடுறா. இது பாரு, தயவு செஞ்சு என்னை தப்பாக நினைக்காத, நான் உன்னை பயங்கரமாக லவ் பண்ணேன், எங்கே நீ அவளை லவ் பண்ணிடுவியோன்ற பயத்தில் தான் இந்த மாதிரி எல்லாம் முட்டாள்தனம் பண்ணிட்டேன். இப்போ தயவு செஞ்சு தப்பாக எந்த முடிவும் எடுத்துடாத. நான் உனக்காக ஒரு கிட்னியை கொடுத்துருக்கேன், எனக்கு குழந்தை பிறக்குமான்னு கூட தெரியல, இதுக்கப்புறம் என்னை யார் கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ட்ராமாலாம் போடுறா. நீ சொல்கிற எல்லாமே எனக்கு புரியுது, ஆனால் நமக்குள்ளே இவ்வளோ பொய் இருக்கிறதுனால இதுக்கு மேலே என்னால் இதை எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கிறது சாத்தியமே இல்லை, பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். அதெல்லாம் முடியவே முடியாது, எப்படி என்கிட்ட நீ இந்த வார்த்தையை சொல்லுவ அப்படின்னு கோவப்படுறா. நீ முட்டாள்தனமாக அவள் திரும்பி வருவா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீன்னா உன்னை மாதிரி ஒரு அடிமுட்டால் யாருமே கிடையாது. அவளை நான் டார்ச்சர் பண்ணதை விடவும் நீ பண்ணது தான் அவளுக்கு உச்சக்கட்ட வலியை கொடுத்துருக்கோம். ஏன்னா நான் சொன்னதுக்கு எல்லாத்துக்கும் வந்து நீ அவளை டார்ச்சர் பண்ண பற்றியா, நம்ம உயிராக காதலிக்கிறவங்க நம்ம டார்ச்சர் பண்ணும் போது தான் அது ரொம்ப வலியாக இருக்கும். கண்டிப்பாக அவள் உன்னை தேடி வரவே மாட்டா அப்படின்னு சொல்லும் போது தான் இவன் பண்ண தப்பெல்லாமே இவனுக்கு புரியுது. ஸோ ஒரு பொண்ணை நான் வந்து சொல்கிறேன், என்ன விடவும் அவ உன்னைதான் அதிகமாக இப்போ வெறுப்பா அப்படின்னு சொல்கிறா. அவ்வளோதான், இவனுக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல. என் வாழ்க்கையை நீ கெடுத்துட்ட, உன்னை சும்மா விட்டுருவேன்னு மட்டும் நினைச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு அவ கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறான். இனிமே உனக்கும் எனக்கும் ஒண்ணுமே கிடையாது, நான் அவளை தேடி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்கிருந்து கிளம்பிடுறான். எப்ப ஹீரோயினை பார்த்தாலும் அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிங்கு கையிலேயே வாங்கி வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கான். அவளை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். இவன் அப்படியே தேடிக்கிட்டு இருக்கும் போதுதான் இவனுக்கு ஒரு நியூஸ் தெரிய வருது. என்னன்னு பார்த்தா கிளாரான்றவங்களை நீங்க தேடிக்கிட்டு இருக்கீங்கன்ற நியூஸ் வந்தது. ஆக்சுவலா வந்துட்டு ஒரு மாசத்துக்கு முன்னாடி அவங்களோட போன் வந்து பிரிட்ஜுக்கு மேலே கிடைச்சது. அதுல இருந்து ஃபுட்டேஜ்ல என்ன தெரிய வந்ததுன்னா அவங்க ரிவர்ல வந்து குதிச்சு செத்துட்டாங்க, சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா அவங்களோட பாடி இன்னும் கிடைக்க வரல அப்படின்னு சொல்றாங்க.
கண்டிப்பா இது உண்மையே கிடையாது, இதை நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல சார் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் இருக்கு, அவங்க ஜம்ப் பண்ணதுமே அந்த வீடியோல ரெக்கார்ட் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் அவங்களோட ஃபோனுமே பக்கத்துல கிடைச்சிருக்குன்றாங்க. இவனால அதை ஏத்துக்கவே முடியல. பதட்டத்திலேயே ஓட்டிட்டு போனவன் காரை வந்து ஆக்சிடென்ட் பண்ணிடுறான். அங்க இருந்தவங்க தான் வந்து ஹெல்ப் பண்றாங்க. அவ்வளோதான். அதோட இவன் என்ன மாதிரி ஆயிடுறான் அப்படின்னு பார்த்தா அவன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பயங்கரமான ஒரு குடிகாரனாக ஆயிடுறான். டே நீ குடிக்கவே கூடாதுடா, உனக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்குடா அப்படின்னு சொன்னாலும் கேட்கல. இப்போ ஹீரோயினை நினச்சி ஒரு நாளும் பயங்கரமாக குடிக்கிறான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திட்டுறானுங்க, அப்பயும் அவன் கேட்க மாட்டான். அதே நேரத்துக்கு இப்போ தான் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு இவ்வளோ நாள் கோமால இருந்திருக்கா. இப்போ தான் வந்து கழுத்துக்கத்தெல்லாம் உடஞ்சி கொஞ்சம் பெட்டர் ஆகி கோமாலேருந்து வெளியில் வரா. ஆனா விழுந்த அவளுக்கு கழுத்துல எல்லாம் பயங்கரமா அடிபட்டதுனால இவளுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தா இவளோட மெமரி, இவ யாருன்றதே இவளுக்கு தெரியல. அந்த அளவுக்கு மெமரி லாஸ் ஆயிடுது. பாதிக்கு மேல இப்பதாங்க நம்மளோட ஹீரோவோட இன்ட்ரடக்ஷன் சீனே. நம்ம ஹீரோ வந்துகிட்டு இருக்காரு, ஹீரோயின் போய் ஹீரோவை முட்டி விழ போறா. உடனே ஹீரோவும் வந்து தாங்கி பிடிச்சிடுறாரு. நம்ம ஹீரோவோட பேர் வந்து ஜான். கிளாரா உனக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லி கேட்கும் போது என்ன உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறா. இவர் தான் உங்களை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து சேர்த்தாரு, இவர் தான் வந்து உங்களை பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி நர்ஸ் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஜான் வேறு யாரும் இல்லை, கிட்டத்தட்ட வந்துட்டு பல வருஷமாக, அதாவது ஸ்கூல் டேஸ்லேருந்தே வந்து ஹீரோயினல் ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருந்திருக்கான். ஆனால் இப்போ வரைக்குமா அவனோட லவ் அவன் சொல்லவே இல்லை. ஹீரோயின் தண்ணியில் விழுந்ததை பார்த்த உடனே இவன் தான் அங்கேருந்து குதிச்சு காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்த்துருக்கான். இப்போ தான் ஹீரோயின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவளை பற்றின விஷயத்த தெரிஞ்சுக்கிறா. நான் யார் அப்படின்னு கேட்கும் போது கிளாரா, அது மட்டும் இல்லாமல் நான் வந்துட்டு உன்னோட நெய்பர் ப்ளஸ் வந்து ஸ்கூல்மேட் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் டாக்டர் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா உன்னோட மெமரியை வந்து நீ ஃபோர்ஸ் பண்ணி வர வைக்க ட்ரை பண்ணக்கூடாது, அது உனக்கே ரிஸ்க் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீ கொஞ்சம் வந்து ஃப்ரீயாக இரு, அதுவாக மெமரி தானாக வரட்டும் அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் இவன் ஜான் இருக்கான் இல்லையா, இவன் இவ்வளோ நாளுமே வந்து ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்கான். ஹீரோயினை பற்றின எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு. ஹியூஜ் கூட அவள் இருந்தது, அதுக்கான ரீசன் எல்லாமே உனக்கு தெரிஞ்சது. 5 வருஷமாக நீ பட்ட கஷ்டம்லாம் இன்னையோட முடிஞ்சிடுச்சு. நீ எல்லாத்தையும் மறந்துட்ட, உன்னோட கஷ்டத்தை எல்லாத்தையும் மறந்துட்ட. இதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் வந்து அந்த மாதிரி உனக்கு ஒரு கஷ்டத்தை வர விடவே மாட்டேன், உன்னை என்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு நினைக்கிறான் மனசுக்குள்ள. அப்படியே 1 இயர் ஆயிடுது. 1 இயர் கழிச்சு காட்டுறாங்க. இப்ப யாரை காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தா ஹியூஜியோட ஃப்ரெண்டையும் தான் காட்டுறாங்க. இவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு ஹார்ட் கேலரிக்கு வந்திருக்காங்க. அந்த ஹார்ட் கேலரி வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோயினோட ஹார்ட் கேலரி தான். இன்னும் அவங்களுக்கு தெரியல, ஏன்னா வந்து அவ மிஸ்ஸஸ் ஜான்னு போட்டு வச்சிருக்கா. இவன் பார்த்துக்கிட்டு இருக்கான் ஹியூஜ். அப்ப அங்க தொலைவில் யாரோ ஒரு கப்பல் நின்று கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா நம்ம ஹீரோயினும் ஜானும் தாங்க. அடையாளமே தெரியாத மாதிரி ஆயிட்டா ஹீரோயின். அது மட்டும் இல்லாமல் இன்னும் 15 நாளில் அவங்களுக்கு கல்யாணம். இவனும் அப்படியே நின்றுக்கிட்டு அந்த ஹார்ட் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ அங்கே இருக்கவங்க எல்லாம் வந்துட்டு நம்ம ஹீரோயினை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. செம்மையாக வரைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க 2 பேரோட லவ் சான்ஸே இல்லை தெரியுமா. அவர் பல வருஷமாக அவங்கள லவ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அவங்க இந்த ஊரை விட்டு போயும் கூட அவங்களுக்காகவே அவர் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்படி இப்படின்னு பேசிக்கிறாங்க. இவன் மனசுக்குள்ள நினச்சிக்கிறான், நான் தான் ஒரு முட்டாள், என்னோட உண்மையான காதலை நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு யோசிக்கிறான். அப்பதான் கரெக்டா அங்க நின்றுட்டு இருக்க ஹீரோயினை பார்த்துடுறான். ஹீரோயினை பார்த்த உடனே கிளாரா, நீ எங்க போயிட்ட, இவ்வளோ நாள் என்னை விட்டுட்டு எங்க போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவ கையை பிடிச்சி இழுக்கிறான். ஆக்சுவலா கிளாரான்றத பேருன்றதெல்லாம் ஹீரோயினுக்கு தெரியுமே தவிர இவனை பத்தின விஷயம் இன்னும் அவளுக்கு ஞாபகம் வரல. நீங்க யாருன்னு எனக்கு தெரியல, உங்களை எனக்கு தெரியுமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறா. இதை பார், நான் உன் மேலே கோவமாக தான் இருக்கேன், ஆனால் 1 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, நான் உன்னை மன்னிச்சிடறேன் இந்த வாட்டி, என்ன ஆச்சு உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்கிறான். இப்போவும் எவ்வளோ திமிர் பாருங்களேன், மன்னிச்சிடுறாராம் இவர். ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல, தெருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கா. இதை பார், முதல்ல எல்லாமே தப்பாயிடுச்சு, இதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் பேசி சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் கரெக்டாக நல்ல வேலையாக வந்துட்டு நம்ம ஹீரோ அந்த டைமுக்கு அங்கே வந்துடுறான். அவளை தொடுற வேலை வச்சுக்காத, மரியாதையாக தள்ளி நின்று பேசு அப்படின்னு சொல்லி பிடிச்ச ஒரு தள்ளுறான். அதே நேரத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அந்த இடத்துக்கு வந்துடுறானுங்க. கிளாரா, நீ எப்படி இங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு இப்போ தான் ஓரளவுக்கு புரியுது, ஒரு வேலை இவங்க எல்லாருமே நமக்கு தெரியுமோ அப்படின்னு சொல்லிட்டு, இதை பார், அவள் உன்னோட ஆளுன்னு சொன்னி எதை வச்சு சொல்கிற அப்படின்னும் போது 15 நாள் எங்களுக்கு கல்யாணம், அதை வச்சு தான் சொல்கிறேன், நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறான் ஜான். அவளுக்கு மெமரி லாஸ் ஆயிடுச்சுன்றதை நீ யூஸ் பண்ணிக்கிட்டு அவளை
ஏமாத்திட்டு இருக்க, அவ என்னதான் லவ் பண்றா அப்படின்னு சொல்றான். உண்மைதான், உங்களை யாருன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்றேன். நான் வந்து உங்களை லவ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நான் எதுக்காக வந்து பிரிட்ஜில் இருந்து குதிக்கணும்? அப்ப நமக்குள்ள என்ன நடந்தது ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்க. நீங்களும் என்ன லவ் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறா. இவனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இருந்தாலும் சொல்லி தானே ஆகணும். இல்லை நான் வேற பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றான். அப்புறம் நான் ஒன் சைடாக உங்களை லவ் பண்ணியிருந்தேன், உங்களுக்காக சூசைட் அட்டெம்ப்ட் எல்லாம் பண்ணியிருக்கேன். அப்போனா இதுக்கு மேலே இது செட் ஆகாது. நான் என்னோட லைஃப்பை பார்த்துக்கிட்டேன். இனிமே வந்து ஜான் தான் எனக்கு எல்லாமே, அவன் தான் வந்துட்டு என்னோட ஹஸ்பண்ட், என்னோட லவ்வர், எல்லாமே அவன் தான் அப்படின்னு சொல்லிடுறான். இவனுக்கு செம்மையா அப்படியே பல்பு வாங்கின மாதிரி இருக்கு. இது பாரு, நீ அந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. என்ன பைத்தியக்காரத்தனமா நீ லவ் பண்ண, உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா அப்படின்னும் போது சரி ஓகே அதெல்லாம் கூட இருக்கலாம், ஆனா இப்போ சொல்றேன் எனக்கு ஒன்று சுத்தமா பிடிக்கல, நான் இப்போ வந்து ஜானெல்லாம் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறா. இவன் பழைய விஷயத்தையே ரிப்பீட்டடா பேச பேச ஹீரோயினுக்கு தலையெல்லாம் சுத்த ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த மெமரி எல்லாம் அவளுக்குள்ள வந்து போகுது. டாக்டர் தான் சொல்லியிருக்காங்க இல்லையா, ஃபோர்ஸ் பண்ணி அவள் வந்து பழைய மெமரியை எதுவும் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோதான், அவள் அப்படியே அங்கே மயங்கிடுறா. அவசரமாக ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. அப்போ தான் டாக்டரே வந்துட்டு இவன் ஹியூஜ் இருக்கான் இல்லையா, அவன்கிட்டயும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் இவளோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது, இவளோட மெமரியை மட்டும் அவள் வந்து ரீகால் பண்ணவே கூடாது, அது அவளை ரொம்ப கஷ்டப்படுத்தும், ரொம்ப வலியை உண்டாக்கும், அவளுக்கா தானா அது வந்ததுன்னா ஓகே, இல்லைன்னா நம்ம ஃபோர்ஸாலாம் வந்து அவளோட மெமரியை வர வைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு இவனுக்கு செம்ம கடுப்பாகுது. இப்போ எப்படி தான் அவளை மறுபடியும் என்னை லவ் பண்ண வைக்கிறதுன்னு யோசிக்கிறான். ஆனால் இதில் வர ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்கங்க. அவனுங்க எல்லாருமே என்ன சொல்கிறானுங்கன்னா, அவள் மூவ் ஆன் பண்ணி போயிட்டா, தயவு செஞ்சு அவளை விட்டுடு, இதுக்கப்புறமாவது அவள் ஒரு நல்ல லைஃப்பை வாழட்டும் அப்படின்னு சொல்லும் போது கூட இந்த பைத்தியக்காரன் தான் வந்து என்னால் அவளை விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறான். அவங்க ரெண்டு பேரும் எங்கே போனாலும் இவன் பின்னாடியே போயிடுறான். அவங்கள நிம்மதியாக இருக்க விட மாட்டான், அவங்கள கொஞ்சம் சந்தோஷமாக இருக்க விட மாட்டான். எரிச்சல் தான் வருது அவங்க ரெண்டு பேருக்கும் இவன் பண்ணுறதெல்லாம். அப்பயும் ஜான் என்ன சொல்கிறான்னா, இதை பாரு தங்கம், நீ எதை பற்றியும் பார்த்து யோசித்து டென்ஷன்லாம் ஆகவே ஆகாது, எதாக இருந்தாலும் நம்ம கவலையே பட வேண்டாம், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எதையும் ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கும் அதை கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவன் வந்துட்டு யோஜி என்ன பண்ணுறான்னா, ஹீரோயினுக்காக ரொம்ப பிடிச்ச ஃபுட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரமான ஃபுட்டை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். இதுதான் உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லும் போது அப்போ தான் இவன் சொல்கிறா, இது எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது, எனக்கு அல்சர் இருக்கிறதுனால எனக்கு காரம் சாப்பிட்டா ஒத்துக்கவும் ஒத்துக்காது, நான் வயிற்று வலியில் கஷ்டப்படுவேன், இது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லும் போது தான் இவனுக்கு தெரிய வருது, இவன் காரம் சாப்பிடக்கூடாதுன்றதுக்காக இவனுக்கு இருக்க காரமான ஃபுட்டெல்லாம் அவன் எடுத்து சாப்பிட்டு இருந்திருப்பா. அடே சும்மா வாக்கிங் தாண்டா வந்தோம், வாக்கிங் கூட போக விட மாட்டியாடா அப்படின்ற மாதிரி இவங்க எங்க போனாலும் வந்து நின்னுறான். கொஞ்சமா யோசிக்காம டக்குன்னு முட்டியை போட்டு அவகிட்ட மோதத்தை நீட்டுறான். அப்பதான் ஹீரோயின் சொல்றா, இவன் எப்பயும் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டான், இன்னும் 15 நாள்ல எங்களுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது, ஆனா நான் கடைசி வரைக்குமா வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன், ஏன்னா நான் தப்பு பண்ணிட்டேன், என்னோட தப்பை இப்ப மாத்திக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையில வந்து ஃபோர்ஸ் பண்ணி ரிங்க போடுறான். அவளுக்கே செம்ம கடுப்பா இருக்கு. என்ன லூசு மாதிரி நீ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஜானுக்குமே கோவம் வந்துடுது. உண்மையாவே நீ முட்டாள்தனமா நடந்துக்கிற, தயவு செஞ்சு வந்து என்னை தேடி இனிமே வராத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பயங்கரமா கோவப்படுறா. நான் திரும்பவும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போறான். அப்பவும் அவன் போனதும் ஜான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, நான் எப்பவும் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜானுக்கு கிஸ் பண்றா. ஜானும் ஹீரோயினும் வந்து ஹைக்கிங் போறாங்க. அப்ப இவன் சும்மாவா விடுவான், இவனுமே அந்த இடத்துக்கு வந்துடுறான். வந்த உடனே வந்து ஹீரோயின் ஏற கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. ரெண்டு பேரும் கை நீட்டுறாங்க. நம்ம ஜானுக்கே வந்து எங்க அவனோட கையை அவ பிடிச்சிருவாளோன்னு பயமா இருக்கு. ஆனா ஹீரோயின் ஏறும் போதே சிரிச்ச முகத்தோட ஜானோட கையை தான் பிடிக்கிறா. அதை பார்த்த உடனே நம்ம ஹியூஜுக்கு செம்மையா கடுப்பாயிடுது. நீ எதுக்குடா கடுப்பாகணும்? அப்ப அதே நேரத்துக்கு அங்க வந்து ஒரு பூ இருக்கு, அதை எடுத்து ஹீரோயினுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது நிலச்சரிவாயிடுது. அந்த டைமுக்கு ஜானுமே விழுந்துடுறான், நம்ம ஹியூஜுமே விழுந்துடுறான். காதல் கான்டென்ட் கிளைமேக்ஸ்ல வரும் பாத்தீங்களா, அதே மாதிரி ஒரு சீன் தான் இது. இப்ப ஹீரோயின் யாரை காப்பாத்துவா? ஹீரோயின் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அப்படியே கஷ்டப்பட்டு வந்து ஜானை காப்பாத்திடுறா. அடுத்து வந்துட்டு ஹியூஜை காப்பாத்தலான்னு ட்ரை பண்றதுக்குள்ளேயே ஹியூஜ் சறுக்கி விழுந்துடுறான். ஹாஸ்பிட்டல்ல இப்பதான் வந்து கண்ணை முழிச்சு பாக்குறான் ஹியூஜ். பக்கத்து பெட்லயே பார்த்தா நம்ம ஜானும் ஹீரோயினும் உட்காந்து கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பாவம் வயிற்றுச்சல் தாங்க முடியாம ஆயிடுது. கடுப்பாய் கத்த ஆரம்பிச்சிடறான். அடே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு.
நான் அங்கேருந்து விழுந்துட்டேன், நீ கொஞ்சம் கூட என்னை பற்றி கவலையே படல, நீ அவனை மட்டும்தான் காப்பாத்தின அப்படின்னு சொல்லி இவன் கேட்குறான். உடனே ஹீரோயின், ஆமாம் எனக்கு அதனால ஒன்றும் பெருசாக கஷ்டமாலாம் இல்லை, நான் உன்னை காப்பாற்றிருப்பேன், ஆனால் அதுக்குள்ளேயே நீ கீழே வந்துட்ட, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறா. இப்போதான் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது, நம்ம பண்ண விஷயம்லாம் இவளையும் இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக பயங்கரமான வலியை கொடுத்துருந்துருக்கோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். மறுநாள் யூஜ் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த தாமரைப்பூவை நான் எடுத்துட்டேன் உனக்காக அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். ஹீரோயின், எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்கிறா. அப்போ தான் ஹீரோயின் சொல்கிறா, எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு. உடனே இவன் எல்லாமேனா எல்லாமே வா அப்படின்னு கேட்குறான். ஆமாம் எல்லாமேனா எல்லாமே ஞாபகம் வந்துடுச்சு அப்படின்னும் போது இவனுக்கு செம்ம அப்செட் ஆகிடுது. எனக்கு நல்லாவே புரியுது, நான் முட்டாள்தனமாக நிறைய தப்பு பண்ணிட்டேன், ஆனால் அந்த தப்பை மறுபடியும் நான் பண்ண மாட்டேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலாம், எனக்கு ஒரே ஒரு சான்ஸை கொடு அப்படின்னு கேட்குறான். இப்போதான் ஹீரோயின் சொல்கிறா, அட லூசு பயலே, இது வரைக்கும் நான் உன்னை லவ் பண்ணதே இல்லைன்னு. என்னது நீ என்ன லவ் பண்ணலையா? இதை யார் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போதான் ஹீரோயின் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா, ஒரு சாவியை கொடுத்து, இது என்னோட வீடு தான், இங்கே நீ போய் பாரு, நான் ஏன் உன்னை லவ் பண்ணலை, உன் கூட இருந்தேன் அப்படின்ற விஷயம்லாம் உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறா. அவனும் அங்கே போகிறான். அந்த டைமுக்கு இவனோட அசிஸ்டன்ட் சொல்கிறாரு, சார் நீங்கள் சொன்னீங்க இல்லையா உங்களோட கிட்னி டொனேஷன் பற்றி விசாரிக்க சொல்லி, உண்மையாகவே அதை பண்ணது ஹீரோயின் தான், வெண்டி கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு குண்டை தூக்கி போடுறான். இப்போதான் இவனுக்கு இந்த விஷயமே தெரியும். அவ்வளோதான், அதிர்ச்சியில் ஆயிட்டான் அவன். எனது ஹீரோயின் தான் கிட்னி கொடுத்தாளான்னு. ஸோ அந்த ரூம்குள்ளே போகாதையே அவன் வெளியில் போயிடுறான் அங்கேருந்து பயங்கர கோவத்தில். ஸோ இங்கே இருக்க ஹெக்டரோட ஃபோட்டோஸை அவன் பார்க்கவே இல்லை. ஆல்ரெடி அவளை பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில் தான் விட்டு வச்சிருக்கான் போல. இப்போ மறுபடியும் பிடிச்சிட்டான். செம்ம கடுப்பாயிட்டான்ல, செம்மையாக காண்டாயிட்டு இவகிட்ட, ஏண்டி கிட்னி கொடுத்தேன்னு சொன்னது கூட பொய்யா அப்படின்னும் போது, ஆமாம் உன்னை எப்படி என் பின்னாடியே லோலோன்னு சுத்த வைக்கிறதுன்னு தெரியல, அதனால தான் நான் அந்த வேலையை பண்ணேன் அப்படின்னு சொல்கிறா. தூக்குங்கடா அவளை, அவளோட ஒரு பார்ட்டும் யாருக்கு தேவைப்படுதோ அவங்க எல்லாருக்கும் நம்ம டொனேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவளை தூக்கிட்டு போறாங்க. ஐயோ என்னை விட்டுடுங்க அப்படின்னு கதறிக்கிட்டே போறா. அதுக்கு முன்னாடி ஹீரோயினை இவ என்னென்னலாம் பண்ணாலும் அதெல்லாம் பண்ணணும் இல்லையா, அந்த மாதிரி தான் இவன் செம்மையா டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம நீ என்ன லவ் பண்ண வைக்கிறன்ற பேர்ல என்ன 100 டாஸ்க் செய்யன்னு சொல்லிட்டு நீ எத்தனை பேர் கூட சுத்திக்கிட்டு இருந்தன்ற எல்லாத்தையும் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி காட்டுறான். நீ என்ன டார்ச்சர் வேணா பண்ணிக்கோடா, ஆனா ஒன்று மட்டும் சொல்றேன், கண்டிப்பா அவ மட்டும் உனக்கு கிடைக்கவே மாட்டா, உன்கிட்ட திரும்பி வரவே மாட்டா அப்படின்னு சொல்றா. பேசிக்கிட்டு இருக்கும் போதே நியூஸ்ல ஹீரோ போட்டோவும் ஹீரோயின் போட்டோவும் காமிச்சு அவங்களோட மேரேஜை சீக்கிரமாகவே வச்சுக்கிறாங்க. ஏன்னா அவங்க வெளியூர் நாட்டுக்கு பயணம் போகிறதுனால ஏர்லியாக வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நியூஸில் வருது. அதை பார்த்து ஒன்று செம்ம டென்ஷன் ஆகி கிளம்புறான். என்ன ஆனாலும் சரி இந்த கல்யாணத்தை நடத்த விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி போய் நிற்கிறான். இதை பாரு, தேவையில்லாத பிரச்சனை பண்ணாத, அவள் இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கா, தயவு செஞ்சு அவளை விட்டுடு அப்படின்னு சொல்கிறான். நான் விட மாட்டேன்டா, அவளை ஏமாற்றி நீ கல்யாணம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட சட்டையை பிடிச்சி அடிக்க போகும்போது கரெக்டாக ஹீரோயின் அந்த இடத்துக்கு வரா. வந்தோடனே ஹியூஜுக்கு பலான்னு ஒன்று கண்ணத்திலேயே வைக்கிறா. மரியாதையா இங்கேருந்து போயிடு, என்னோட கல்யாணம் அவன் கூட தான், அது நடக்க போகுது, அதை வேணும்னா நின்று பார்த்துட்டு சாப்பாடை சாப்பிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்கிறா. இங்கேயே இருந்து கல்யாணத்தை கூட பார்த்துட்டு போன்ற மாதிரி இவங்க 2 பேரும் ஆளை வச்சு அவனை பிடிச்சிட்டு நேராக அவன் கண்ணெதிர்க்கே நின்று கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. அவனால் அதை ஒன்றுமே பண்ண முடியல, அப்படியே முட்டி போட்டு பார்த்துட்டு இருக்கான். கல்யாணம் பண்ண உடனே ஹீரோயினை கிஸ் பண்ணுறான்னா அவ்வளோதான், கத்துன்னு கத்துறான். இதோட வாயில வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துணியை எடுத்து சொறி விடுறாங்க வாயில. நம்ம குடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அவன் நம்ம உடம்பு முடியாம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை குடிக்க விட மாட்டா, தடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒயினை பூரா எடுத்து குடிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா யாரும் பார்த்து பெருசா அவனுக்காக இறக்கப்படுற மாதிரி இல்ல. டாக்டர் தான் எழுப்புறாரு. சார் என்ன ஆச்சு உங்களுக்கு, நீங்க ஓகேயா அப்படின்னு சொல்லி எழுப்புறாரு. ஏன்னா அவங்கெல்லாம் கிளம்பி போயிட்டாங்க டாக்டரை கூப்பிட்டு விட்டுட்டு. எழுந்து பார்த்தா தான் தெரியுது மொத்த கிரவுண்டுமே காலியாக இருக்குது. யாரும் இவனை பற்றி எதுவும் யோசிக்கல, போயிட்டாங்க. இப்போ தான் நேராக ஹீரோயினோட வீட்டுக்கு போயிட்டு அந்த ரூமை திறந்து பார்க்குறான். பார்த்தா தான் அவனுக்கு தெரியுது ஃபுல்லாக அண்ணனோட ஃபோட்டோ, அண்ணனோட பாஸ்போர்ட்டு, அண்ணனோட ஐடி கார்டுன்னு சொல்லிட்டு எல்லாமே அங்கே இருக்குது. எதுக்காக இப்போ ஹெக்டருது எல்லாமே இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். குழப்பத்தில் அங்கேயே உட்காந்துட்டு இருக்கான் ஹீரோயினும். ஹீரோவும் அந்த இடத்துக்கு வராங்க. இப்போயாவது புரியுதா நான் உன்னை லவ் பண்ணலைன்னு சொல்லிட்டு, உங்கள் அண்ணன் என்கிட்ட கேட்டுக்கிட்ட ஒரே விஷயத்துக்காக தான் உன் கூட இருந்தேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ தான் உங்கள் அண்ணன் எதுக்காக என்னை இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ண சொன்னான்றது புரியுது. நான் அவன் இல்லைன்னா உயிர் வாழ மாட்டேன்னு அவனுக்கு தெரியும்.
அதனால தான் நான் வாழணுன்றதுக்காக எனக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டு போயிருந்திருக்கான். அது எல்லாமே இப்போ வந்து எனக்கு புரியுது அப்படின்னு சொல்கிறா. அப்போ நான் ஒரே ஒரு நிமிஷம் கூட நீ என்னை லவ் பண்ணது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லவே இல்லை, எனக்கு உன் மேலே காதல் வந்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறா. ஆனால் நீ இல்லாமல் நான் வாழவே முடியாதுன்ற நிலைமைக்கு வந்துட்டேன். தயவு செஞ்சு கொஞ்சோண்டு யோசித்து பாரு, நம்ம இதுக்கப்புறம் புதுசாக எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு புருஷங்காரனை வச்சுக்கிட்டே பேசுகிறோம். அடே என்னடா லூசாடா நீனு அப்படின்னு புருஷங்காரனுக்கு செம்மையாக கடுப்பாகுது. நீ பேசாத, இவ்வளோ பிரச்சனைக்கும் நீ தான்டா காரணம். அவளுக்கு கொஞ்சம் மெமரி லாஸ் ஆயிடுச்சுன்னு உடனே நடுவில் பூந்துட்டல அப்படின்னும் போது உனக்கு என்னை பற்றி பேச என்ன யோகிதை இருக்குது? அவளை நான் சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணிட்டு இருக்கேன், உங்கள் அண்ணனுக்கும் முன்னாடி இருந்து லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது தான் ஹீரோயினுக்கே இப்போ தெரியுது. ஒரு வாட்டியும் வந்து இவ ஹெக்டர் கூட போகும்போதெல்லாம் ஹீரோ பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு, ஆனால் இவளோட சந்தோஷம் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி ஒதுங்கி நின்றுடுவான். அவங்கள ஒருபோதும் அவன் டிஸ்டர்ப் பண்ணதே கிடையாது. நீ எதுக்காக இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு ஹீரோயின் கேட்கும் போது, எதா இருந்தாலும் உன்னோட சந்தோஷம்தான், உனக்கு என்ன பிடிக்குமோ அதை தான் நான் தருவேன் உனக்கு, ஸோ நீ இதுக்காகலாம் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ. அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி அங்கே இறந்து போயிருப்பான் இல்லையா, அந்த டைமுக்கு ஹீரோ தான் அந்த இடத்துக்கு வந்து இவளுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்திருப்பான். இதுக்கு மேலே என்னால் சும்மா இருக்க முடியாதுன்னு கத்தியை எடுத்துக்கிறான் இவன் கையில். உடனே ஹீரோ பயந்துடுறான். அவளை எதனா நீ பண்ணணும்னா என்னை தாண்டி தான் தொடணும் அப்படின்னு சொல்கிறான். அவனோட ஆளுங்கெல்லாம் வந்து ஹீரோவை பிடிச்சிக்கிறாங்க. அப்போ இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, நீ என்னை விட்டுட்டு போகிற அப்படின்னா நீ ஏன் என்னை கொன்னுடு அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட கையில் கத்தியை வச்சு அவனே குத்திக்கிறான். அட பாவி, இதுக்காடா இவ்வளோ பில்டப் கொடுத்த அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்க்குறான். நீ இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாலும் அது உன்னோட பிரச்சனை, எனக்கு இது வந்து எந்த வகையிலையும் ஒரு வழியையும் கொடுக்க போகிறது இல்லை, தயவு செஞ்சு இதெல்லாம் பண்ணாத முட்டாள்தனமா அப்படின்னு சொல்லிட்டு இவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு ஹீரோவும் ஹீரோயினும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. கடைசியாக ஹீரோ வந்து தனியாக இவனை மீட் பண்ணுறான். இன்னும் ஒரு வாட்டி நீ வந்து அவளுக்கு கஷ்டம் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சி நீ பக்கத்தில் வந்த அப்படின்னா கூட உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போகிறான். அன்னைக்கு நைட்டே ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்குது. அதுக்கப்புறம் தான் ஹீரோவுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. என்ன அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினுக்கு மெமரி எல்லாம் சடனாக வந்திருக்கு இல்லையா, அதனால அவள் வந்து இப்போ டிப்ரெஷனில் போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது, கூடியே இருந்து பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி ஹீரோயின் வந்து தூக்கத்தில் பயங்கரமாக ஹெக்டர்னு புலம்பிக்கிட்டே இருக்கா. அதை கேட்கும் போது ஹீரோக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அப்போவும் அவன் என்ன சொல்கிறான்னா, தயவு செஞ்சு எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு, என்னை லவ் பண்ண விடு, கண்டிப்பாக நான் வந்து ஹெக்டராக கூட உன் கூட வாழறதுக்கு தயாராக இருக்கேன், என்ன ஹெக்டராக நினச்சிக்கோ அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கான். ஹீரோ எங்கேயுமே போகிறதில்ல, எதுவுமே பண்ணுறதில்ல, மொத்தமாக வந்து ஹீரோயின் கூடியே இருந்து அவளுக்கு தேவையானதெல்லாம் பண்ணி அவளை பத்திரமா பார்த்துக்கிறான். ஹீரோயினை ஃபுல்லாக வந்து வரைகிறதுலையே கான்சென்ட்ரேட் பண்ண சொல்கிறான். வேற எதை பற்றியும் யோசிக்காத, ஃபுல்லாக நீ வந்து உனக்கு பிடிச்சது எல்லாத்தையும் வரை அப்படின்னு சொல்லிடுறான். இப்போ தான் வந்துட்டு மறுபடியும் ஒரு வருஷம் கழிச்சு நம்ம ஹியூஜை காட்டுறாங்க. அண்ணனோட சமாதி அண்டை போய் உட்காந்துக்கிட்டு, எனக்கு உன்னை பார்த்தா பொறாமையாக இருக்குது, சேர்த்ததுக்கு அப்புறமும் அவள் வந்து உன்னை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்கா, ஆனால் வந்து என்னை பற்றி நினைக்கவே இல்லை, ஆனால் அது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினை பிக்கப் பண்ணுறதுக்காக டிரைவர் வராரு. ஆனால் வந்துட்டு புதுசாக இருக்காரு டிரைவரு. ஹீரோயினுக்கு யாருன்னே தெரியல. இல்லை, ஆக்சுவலாக இன்னும் வந்து அவங்களோட மீட்டிங் முடியலையா, அதனால தான் என்ன அர்ஜென்ட்டாக அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினை ஏற்றிக்கிறான். அவள் உள்ளே ஏறின உடனேயே வந்துட்டு ஹியூஜ் என்ன பண்ணுறான்னா டக்குன்னு ஏறி வண்டியில் உட்காந்துக்கிறான். ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க போல். பாவம், அந்த டிரைவரை இவனுங்க பிடிச்சி வச்சுக்கிட்டானுங்க. புதுசாக இவனுங்களோட ஆள் டிரைவரை அனுப்பிட்டானுங்க. நான் ஓடுற கார்லேருந்து கூட குதிக்கிறதுக்கு தயார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கதவை திறக்க போகும்போது, இது பாரு, நான் ஒண்ணுமே உன்னை பண்ண மாட்டேன், எனக்கு ஒரே ஒரு 5 நிமிஷம் தான் உன் கூட தேவை அப்படின்னு சொல்றான். கரெக்டா அதே நேரத்துக்கு ஜான் கால் பண்றான். எங்க இருக்க அப்படின்னு கேட்கும் போது, நான் ஏர்போர்ட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன், நீ கவலையே படாத, நான் வந்துருவேன் டீச்சர்லும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேசுறா. இவனுக்கு கொஞ்சம் வயிற்றுச்சலா தான் இருக்கு. இவன் வயிற்றுச்சல் பட்டு இதுக்கப்புறம் ஒன்றும் ஆக போறது இல்லைன்னு அவனுக்கே தெரியுது. நல்லா இருக்கியோ, ரொம்ப சந்தோஷமா இருக்கியோ அப்படின்னு கேட்குறான். ஆமா, நீ நினைக்கிறத விடவும் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்றா. இது பாரு, ஆல்ரெடி நீ நிறைய வாட்டி என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுட்ட, நான் உன் மன்னிப்பையும் ஏற்றுக்கிட்டேன், ஆனால் வந்து வேற எதுவும் இதுக்கப்புறம் லைஃப்பில் எதுவும் மாற போகிறதில்ல, தயவு செஞ்சு உன் லைஃப்பை பாரு அப்படின்னு சொல்கிறா. இறங்க வேண்டிய இடம் வந்துடுச்சுன்னு ஹீரோயின் இறங்க போகிறா. கரெக்டாக காயை பிடிக்கிறான். ஏய், எதுவும் பண்ண மாட்டேன்னு தானே சொன்னேன் அப்படின்னு கோவப்படும் போது, இல்லை கடைசியாக உன்னை பார்க்கணுன்னு தோணுச்சு அப்படின்னு சொல்கிறான். ஜான்க்கு விஷயம் தெரிஞ்சு பயந்து போயிடுறான். உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல அப்படின்னு சொல்லி ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறான். அதை பார்த்த உடனே இவனுக்கு கொஞ்சம் வயிறு எரியுது. கத்திக்கிட்டே ஓடி வரான், அவளை விடுறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் என்ன பண்ண என்ன பிரயோஜனம்? அவன் பண்ண தப்புக்கெல்லாம் வந்து அவனால் மன்னிப்பை தவிர வேற எதுவும் பண்ண முடியாது. அதனால தான் வந்து முட்டி போட்டு மன்னிப்பு கேட்குறான்.
ஆனால் அவங்க 2 பேருமே வந்து அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாங்க. கடைசியாக ஹீரோயின் வந்து ஹீரோக்கு ஒரு கிஃப்டை கொடுக்குறான். என்ன அப்படின்னு திறந்து பார்த்தா இவனோட ஃபோட்டோவை தான் வரைஞ்சி வச்சிருக்கா. என்னது இது, எதுக்காக எனக்கு இந்த கிஃப்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறான். எனக்கு நல்லாவே தெரியும், ஒரு நாளும் வந்துட்டு நீ ஹெக்டரை நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு, ஆனால் நான் ஹெக்டரை மீறி வந்துட்டேன். நான் இப்போ ஜான்னு உன்னை தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறா. அதை கேட்ட உடனே இவனுக்கு பயங்கரமான ஒரு சந்தோஷம். ஸோ இந்த ஹாப்பி எண்டிங்கோடைய இந்த ட்ராமா முடிஞ்சது. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.